2/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய பதீத்தமான தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும். ஏனெனில் நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆக வேண்டும். உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மையாகி விடுகிறது. கேள்வி: ஆத்மா தனக்குத்தானே எதிரி, தனக்குத்தானே நண்பன் என்று கூறப்படுகிறது. உண்மையான நட்பு என்பது என்ன? பதில்: ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருத்தல், இதுதான் உண்மையான நட்பு ஆகும். ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது. இதுபோல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகிறார். சங்கம் யுகத்தில்தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகிறது. பாடல்: நீங்கள் இரவை இழந்தீர்கள். ஓம் சாந்தி. அப்படியும் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்கள் பாடுகிறார்கள் அல்லது சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள், தீர்த்தங்களுக்கு செல்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது, பக்தி மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள். வேதம், சாஸ்திரங்கள், உபனிஷதங்கள் ஆகிய இவை எல்லாமே பக்தியினுடையது. அரை கல்பம் பக்தி நடக்கிறது மற்றும் அரை கல்பம் பின்னர் ஞானத்தின் பிராலப்தம் பலன் நடக்கிறது. பக்தி செய்து செய்து இறங்கவே வேண்டியுள்ளது. 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி இருக்கிறீர்கள். பிறகு ஒரு பிறவியில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிறது. இதற்கு ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது. ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. துவாபர யுகம் முதல் நடந்து வரும் ராவண ராஜ்யம் முடிந்து போய் பிறகு ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. நாடகத்தில் உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மையாகி விடுகிறது. இந்த வார்த்தைகள் எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்களில் இருக்கின்றது. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் சத்கதி செய்பவரோ ஒரே ஒரு தந்தைதான் அல்லவா? சந்நியாசி, வைராக்கியம் உள்ளவர், உதாசி போன்றோர் அநேக விதமானவர் இருக்கிறார்கள். நிறைய கொள்கைகள் வழிகள் உள்ளன. எப்படி சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதியுள்ளார்கள். இப்பொழுது 10,000 வருடங்கள் என்று சங்கராச்சாரியாரின் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் பின் இவ்வளவு 1000 என்பர். கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள். சத்யுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு வழி. தந்தை வந்து குழந்தைகளாகி உங்களுக்கு படைப்பினுடைய முதல், இடை மற்றும் கடை பற்றிய ஞானத்தை கூறுகின்றார். இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்கிறது. கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஏன் கூறவில்லை என்று கூற முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசை கிரமமாக இருக்கிறது. சிறிய குழந்தைகளுடைய உறுப்புகள் சிறியதாக இருக்கும். எனவே அவர்களுக்கு கொஞ்சமாக கற்பிப்பார்கள். பிறகு உறுப்புகள் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். படிப்பை தாரணை செய்து கொண்டே செல்வார்கள். சிறிய குழந்தைகளின் புத்தியில் எதுவும் தாரணையாக முடியாது. பெரியவராக ஆன பிறகு வழக்கறிஞர், நீதிபதி ஆகியோர் ஆகிறார்கள். இங்கும் அவ்வாறே ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணை ஆகிறது. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். ஆக இப்பொழுது பதீத்தமான தூய்மையற்ற உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்பட வேண்டும். ஆத்மா தூய்மையாக்கிவிட்டதென்றால் பின் தூய்மையற்ற உலகத்தில் இருக்க முடியாது. தூய்மையற்ற உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாகவே உள்ளது. மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவராகவும், தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்களும் தூய்மையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. ராஜா, ராணி எல்லோரும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகள். இந்த முழு ஞானமோ புத்தியால் புரிந்து கொள்வதற்கானதாகும். இச்சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடம் விபரீதமான அன்பில்லாத புத்தியாக உள்ளது.
குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு உள்ளது. ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளது. மதிப்பு மரியாதை உள்ளது. ஏனெனில் தந்தையை அறிந்துள்ளீர்கள். இங்கு நீங்கள் முன்னால் இருக்கின்றீர்கள். சிவபாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம், ஞான கடல், அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடல் ஆவார். கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரமபிதா திருமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு. திருமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும். ஏனெனில் திருமூர்த்திக்கு தான் பாடல் உள்ளது அல்லவா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. எனவே அவசியம் பிரம்மா மூலமாகத்தான் ஞானம் கூறுவார். கிருஷ்ணரோ சிவ பகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார். பிரேரணை, ஊக்கமளித்தல், தூண்டுதல் மூலமாக எதுவும் ஆவதில்லை. அவருக்குள் சிவபாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது. சிவபாபாவோ அந்நிய தேசத்தில் வருகிறார். சத்யுகமோ கிருஷ்ணரின் தேசமாகும் அல்லவா? எனவே இருவருக்குமான மகிமை தனித்தனிமை ஆகும். முக்கியமான விஷயமே இது ஆகும். சத்யுகத்தில் கீதையோ யாரும் படிப்பதில்லை. பக்தி மார்க்கத்திலோ ஜென்ம ஜென்மாந்திரமாக படிக்கிறார்கள். ஞான மார்க்கத்திலோ அது இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. இப்பொழுது படைப்பு கர்த்தாவான தந்தை தான் படைப்பினுடைய முதல் இடை மற்றும் கடையை பற்றிய ஞானத்தை அளிக்கிறார். மனிதர்களோ படைப்பு கர்த்தாவாக முடியாது. நான் படைப்பு கர்த்தாவேன் என்று மனிதர்கள் கூற முடியாது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். நான் ஞான கடல், அன்பு கடல், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவன் ஆவேன். கிருஷ்ணரின் மகிமையே தனியாகும். எனவே இந்த வேற்றுமைகளை முழுமையாக எழுத வேண்டும். அப்பொழுது கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணர் அல்ல என்பதை மனிதர்கள் படித்து உடனேயே சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார்கள். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று பொருள். மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளவு பிரமித்து பைத்தியமாக போகிறார்கள். எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொண்டு கூட துணிந்து விடுகிறார்கள், அதே போல அவர்கள் கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணரிடம் போக முடியாது. கிருஷ்ணரிடம் பலியாகும் விஷயம் இருப்பதில்லை. தேவிகள் மீது பலியாகிறார்கள். தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலியாவதில்லை. நீங்கள் தேவிகள் ஆவீர்கள் அல்லவா? நீங்கள் சிவபாபாவினுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஆக சிவபாபா மீதும் பலியாகிறார்கள். சாஸ்திரங்களில் இம்சைக்குரிய விஷயங்களை எழுதிவிட்டுள்ளார்கள். நீங்களோ சிவபாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள். உடல், மனம், பொருளை பலியிடுகிறீர்கள். வேறு எந்த விஷயமும் கிடையாது. எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு பலியிடுகிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் காசியில் பலியாவதை நிறுத்திவிட்டுள்ளார்கள். இப்பொழுது அந்த வாளே இல்லை. பக்தி மார்க்கத்தில் இது போல செய்து கொள்ளும் தற்கொலை கூட தன்னிடம் பகைமை பாராட்டுவதற்கான வழியாகும். நட்பு கொள்வதற்கான ஒரே ஒரு வழி தந்தை கூறுகிறார். தூய்மையாகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். இதுவே நட்பு ஆகும். பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கு எதிரியாக இருக்கிறார். பிறகு தந்தை வந்து ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா தனது நண்பராக ஆகிறார். ஆத்மா தூய்மையாகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார். சங்கமயுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை வந்து நண்பனாக ஆக்குகிறார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆகிறார். ஸ்ரீமத் கிடைக்கும் பொழுது நாங்கள் தந்தையின் வழிப்படி நடப்போம் என்று புரிந்திருப்பார். தங்களுடைய வழிப்படி அரைக்காலம் நடந்தீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் படி சத்கதியை அடைய வேண்டும். இதில் தங்களுடைய வழிப்படி நடக்க முடியாது. தந்தையோ வழி மட்டுமே அளிக்கிறார். நீங்கள் தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள் அல்லவா? இங்கு நல்ல கர்மம் செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியிலும் நல்ல பலன் அமரலோகத்தில் கிடைக்கும். இப்போது இருப்பதே மரண உலகமாக. இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகி நீங்கள் வரிசை கிரமமாகவே புரிந்துள்ளீர்கள். ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணையாகிறது. ஒரு சிலரால் தாரணை செய்ய முடிவதில்லை. ஆக இந்த ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஆசிரியரிடம் கிருபை உள்ளது அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்களா என்ன? ஆசிரியரோ கற்பித்து தனது வீட்டிற்கு சென்று விடுவார். பள்ளிக்கூடத்தில் முதலாக குதாவிற்கு வந்து தொழுகை செய்வார்கள். ஹே குதா, எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்துவிட்டீர்கள் என்றால் நாங்கள் போக் பிரசாதம் படைப்போம்.
ஆசிரியரிடம் ஒருபொழுதும் ஆசீர்வாதங்கள் செய்யுங்கள் என்று கூற மாட்டார்கள். இச்சமயம் பரமாத்மா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார். தந்தையின் ஆசீர்வாதமோ இருக்கவே இருக்கிறது. தந்தை குழந்தைகளாய் விரும்புகிறார். குழந்தை என்னிடம் வந்தால் என்றால் நான் செல்வம் கொடுப்பேன். ஆக இந்த ஆசீர்வாதம் ஆகியது அல்லவா? இது ஒரு நியமமாகும். குழந்தைக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இப்பொழுதோ தமோ பிரதானமாகவே ஆகி கொண்டு செல்கிறார்கள். எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள். நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாகவே ஆகிக்கொண்டே போகிறது. இது இருப்பதோ துக்கதாமமாக. 40,000 வருடங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமை ஆகிவிடும்? மனிதர்களுடைய புத்தி முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையிடம் யோகம் தொடர்பு கொண்டிருக்கும் காரணத்தால் தெளிவு வெளிச்சம் வந்துவிட்டுள்ளது. எந்த அளவிற்கு நினைவிருப்பீர்களோ அந்த அளவிற்கு லைட் ஒளி அதிகரித்து கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடுகிறது. பிரகாசம் லைட் அதிகரித்து கொண்டே போகிறது. நினைவே செய்யவில்லை என்றால் லைட் ஒளி கிடைக்காது. நினைவினால் ஒளி அதிகமாக கொண்டே போகும். நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது விக்கர்மம் செய்து விட்டீர்கள் என்றால் லைட் குறைந்து போய்விடும். நீங்கள் சத்தோபிரதானமாக ஆவதற்கான புருஷார்த்த முயற்சி செய்கிறீர்கள். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நினைவினால் தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே போகும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அளிக்க முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம். அதுவோ பிராலப்தம் பிராப்தியாகும். 84வது கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். பிறகு முதல் நம்பரில் செல்கிறார் என்பதையும் எழுதிவிட வேண்டும். சத்யுகத்தில் 9 லட்சம் பேர் தான் இருப்பார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்துள்ளார். பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா? முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசர்கள் தாசிகள் கூட இருப்பார்கள் அல்லவா? 84 பிறவிகள் தான் கணக்கிடப்படுகிறது. யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் முதலில் வருவார்கள். எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள். புதிய வீடு உருவாக்கப்படுகிறது. பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும். அங்கோ தங்கத்தினால் மாளிகைகள் அமையும். அவையோ பழையதாக ஆக முடியாது. தங்கமோ எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும். பிறகும் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டி இருக்கும். நகை கடை கலப்படம் இல்லாத தயாரித்திருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறது. பிறகு அதற்கு பாலிஷ் மெருகூட்ட வேண்டியிருக்கும். நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும். இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ இது பழைய உலகம், பழைய சரீரமாகும் என்பதையும் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரம் எடுக்க வேண்டும். 5 தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும். இதுபோல சிந்தனை கடலை கடைய விசார் சாகர் மந்தன் வேண்டும். இது படிப்பாகும் அல்லவா? கடைசி வரையில் உங்களுக்கு இந்த படிப்பு நடக்கும். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசமாகிவிடும். எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற இந்த குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த குஷி குறைவானதா என்ன? ஆனால் கூடவே மாயை கூட தவறான காரியத்தை செய்வித்து விடுகிறது. 5 to 6 வருடங்கள் பவித்திரமாக தூய்மையாக இருக்கின்றார்கள். பிறகு மாயை வீழ்த்தி விடுகிறது. ஒருமுறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாது. நாம் விழுந்து விட்டோம், எனவே அந்த வெறுப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முழுவதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தங்களது வாழ்க்கை பற்றியோ தெரியும் அல்லவா? ஒரு சிலர் மந்த புத்தியாக, ஒரு சிலர் விஷால புத்தியினராக இருப்பார்கள். சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவிலோ இருக்கும் அல்லவா? இந்த பாபா கூட சிறு வயதினுடைய ஹிஸ்டரி சரித்திரம் கூறுகிறார் அல்லவா? பாபாவிற்கு அந்த வீடு ஆகியவை கூட நினைவில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடும். 6 வயது முதற்கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும். ஒருவேளை மறந்து விட்டிருந்தது என்றால் டல் புத்தி என்று கூறுவார்கள். உங்கள் வாழ்க்கையை சிறு சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வாழ்க்கையினுடைய லைஃப் விஷயமாகும் அல்லவா? வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும்.
காந்தி, நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இது அதிசயமான வாழ்க்கையாகும். இது மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். இதனுடைய மதிப்பை சொற்களால் கூற முடியாது. இச்சமயம் நீங்கள் தான் சேவை செய்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் எதுவுமே சேவை செய்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த வாழ்வில் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் இதுபோல ஆக்குவதற்கான சேவை செய்கிறீர்கள். யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உகந்தவர்களாக ஆக்குகிறார்கள். வைஷ்ணவ தேவியின் கோவில் கூட உள்ளதல்லவா? இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகிறீர்கள். வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள். இப்பொழுது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களினுடையதாக ஆகும். முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவராக பவித்திரமாக இருக்கவே இருக்கிறீர்கள். ஜெகதம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவருமே பிரம்மகுமார் குமாரிகள் ஆவார்கள் அல்லவா? பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர்கள் ஆவார்கள். தேவிகள் கூட வரிசை கிரமமாக உள்ளார்கள். அவர்களுக்கு பூஜை ஆகிறது. மற்றபடி இத்தனை பூஜைகள், புஜங்கள் ஆகியவை கொடுத்து விட்டுள்ளார்கள். அவை அனைத்துமே தேவையற்றது. நீங்கள் அநேகரை உங்களுக்கு சமானமாக ஆக்குகிறீர்கள். எனவே புஜங்களை கொடுத்து விட்டுள்ளார்கள். பிரம்மாவை கூட 100 புஜங்கள் உடையவராக, 1000 புஜங்கள் உடையவராக காண்பிக்கிறார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். யாருக்காவது தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தை பரமாத்மா பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பாடல் மற்றும் பூஜைக்கு உகந்தவராக வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவராக வேண்டும். தூய உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு மிகுந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும். 2. ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடனான யோகம் தொடர்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு விக்கிரமும் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும். வரதானம்: சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருந்து பரிஸ்திதிகள் மீது வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. எந்த ஒரு பரிஸ்திதியும் இயற்கையின் மூலம் வருகிறது. எனவே பரிஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. அது நடக்க முடியாதது. யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார் என்றால் தோல்வி ஏற்படுகிறது. இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆவது ஆகும். இருக்கையின் ஆதாரத்தில் சக்திகள் தாமாகவே வருகின்றன. யார் இருக்கையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயின் தூசி படுகிறது. பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டார்கள். ஓம். ஸ்லோகன்: திடத்தன்மை, உறுதி, கடுமையான சமஸ்காரங்களையும் கூட மெழுகு போல் உருக்கி அழித்துவிடும். ஓம் சாந்தி. அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி ஞான சுரூபமாக இருக்கின்றீர்களோ அதுபோல அன்பு சுரூபம் ஆகுங்கள். ஞானம் மற்றும் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்பது விதை, அன்பு அதற்கான தண்ணீராகும். விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காது. ஞானத்துடன் கூடவே மனதின் அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும். ஓம் சாந்தி.